வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நடந்து முடிந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடந்த மக்களவை தேர்தல், அதன் பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்ட நிலைமையில் விருதுநகரில் பெரும்பாலான முக்கிய புள்ளிகள், அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மாணிக்கம் தாகூர், அதிமுக தேமுதிக கூட்டணியில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் மற்றும் பாஜக கூட்டணியின் சார்பில் ராதிகா சரத்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முக்கிய வேட்பாளர் என தொடர்ந்து 4 முனை போட்டி அங்கு நிலவியது. ஆனால் அங்கு பெரும் மெஜாரிட்டி யாருக்கு என்று பார்க்கும் பொழுது முதலில் விஜயபிரபாகரனே என்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருத்து கணிப்புகள் என அதிகமும் வெளியாகின்றது. அதன் பிறகு மாணிக்கம் தாகூர் என்று சொல்லி இருந்தார்கள். அதன் பிறகுதான் ராதிகா சரத்குமார் என்று 3 இடங்களை கருத்து கணிப்புகளாகவோ மக்களின் மூலமாக கேட்கப்பட்ட கருத்து கணிப்பு மூலமாகவோ சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. அதே போன்றுதான் வாக்கு எண்ணிக்கை என்றும் தொடர்ந்து முன்னிலை அங்கம் வகித்து கொண்டிருந்தார் நம்முடைய தேமுதிகவின் நட்சத்திர வேட்பாளராக திகழக்கூடிய விஜயபிரபாகரன். இந்த ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து அவர் போய்கொண்டிருக்கும் சூழல்ல தற்பொழுது அடுத்த கட்டமாக 16-17 சுற்றில் பின்தள்ளப்பட்டு தோற்கடிக்கப்பட்டார். அதுவும் 4000 சில வாக்குகளில் தற்பொழுது நம்மளுடைய மாணிக்கம் தாகூரால் பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதை தற்பொழுது கவனித்த தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பெரும் விதத்தில் இதில் ஏதேனும் குளறுபடிகள் நடந்திருக்கிறது, மேலும் 3 மணிக்கு மேல் நடந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில் பலவிதமான குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி புகார் ஒன்றினை ஜனாதிபதியிடம் கொடுத்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதில் நேரில் சென்று டெல்லி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒரு முக்கியத்துவத்தை மனு அளித்து எங்களுக்கு தகுந்த விளக்கத்தையும் மறு வாக்கையும் கொடுக்க வேண்டும் என்று விஜயபிரபாகரன் அவர்களும் சென்றிருந்த நிலைமையில் தற்பொழுது அதற்கான தீர்வு என்னவென்றால், நாங்கள் நினைத்தாலும் இதை மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது, அது அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி வேட்பாளரும் தற்பொழுது நம்முடைய ஜனாதிபதி அவர்களும் நினைத்தாலும் முடியாது, உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடர்ந்து அதன் மூலமாகத்தான் மறுவாக்கு எடுத்த முடியும் என்று ஒரு சில தகவல்களை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நிலைமையில் இது பெரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது தேமுதிகவின் வட்டாரங்களில் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தற்பொழுதைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தேமுதிகவின் இந்த ஒரு செயல்பாடு மறுவாக்கின் மூலமாக வெற்றியை பெற்று விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் பொதுமக்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜயபிரபாகரும் இருந்திருக்கும் நிலைமையில் தற்பொழுது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுகிறார்களே தேர்தல் ஆணையம் என்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அடுத்த கட்டமாக என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய பேசும் பொருளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பெரும் தேமுதிக ஒரு முக்கியத்துவத்தில் விருதுநகரில் வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் வெளியான நிலைமையில் தற்பொழுது மறுவாக்கிலும் ஒரு சிக்கலாக மாறிவிட்டது. இதனால் அடுத்து என்னென்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களே. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி உண்மை நிலவரங்களாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.